பாப்பாக்கோட உடலை வாங்கிக்க சொல்லி கையெழுத்து போட சொன்னாங்க. அம்மாவும் அப்பாவையும் கையெழுத்து போட சொன்னாங்க. அப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எனக்கு சிஎம் சார் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உறுதி கொடுக்கணும், ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என் பாப்பாக்கு அந்த குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வந்துட்டு வாங்கி தரப்படும் அப்படின்னு சொல்லி சிஎம் சார் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க அம்மா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த பாடி பாப்பாவை கொண்டு வரும்போது நாங்கள் சைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அம்மா சைட்லேருந்து சொல்லிட்டோம். அதனால அந்த கடைசி 1 hourல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்பாவை மட்டும் தனியாக கூட்டிட்டு போய் அம்மாக்கே தெரியாம அம்மா சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சிஎம் சார்ட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான அறிக்கையும் எங்களுக்கு வந்துட்டு நீதி வாங்கி தரப்படும் அப்படின்னு ஒரு உறுதி சொல்லணும் அப்படிங்கறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல அவங்க அப்பாவை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் அந்த 1 hourல என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த ஹையர் அஃபீஷியல்ஸ், எம்எல்ஏ எல்லாருமே சேர்ந்து பாப்பாவை அங்கிருந்து இம்மிடியட்டா அப்பா கிட்ட மட்டும் சைன் வாங்கி, அம்மா சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அப்பா கிட்ட மட்டும் சைன் வாங்கி உடனடியா அங்க போய் மேட்டூர்ல வந்துட்டு குளத்தூர்ல எரிச்சிட்டாங்க பாப்பாவை. வீட்டுக்கு கூட பாப்பாவை கொண்டு போகாம உடனடியா கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. அம்மா வந்துட்டு பாப்பாவோட இறுதி சடங்குலையும் கலந்துக்கல. அதே மாதிரி அம்மா வந்துட்டு பாப்பாவை கடைசி மினிட் கூட பார்க்கல. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு பாப்பாக்காக நீதி கேட்டு போராடிட்டு இருக்கோம். நாளைக்கு பாப்பாவோட உடல் தேவைப்பட்டுச்சுன்னா, ஏதோ ஒரு உடற்குறாய்வுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பாப்பாவோட உடலை நாங்கள் என்ன பண்ணுவோம்? பாப்பாவோட உடலுக்கு நாங்கள் எங்கே போவோம்னு தெரியல. ஸோ எங்களுக்கு பாப்பாவுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் போராடிட்டு இருக்கோம். கடந்த 2 நாளா எங்களோட இருந்த அந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாமே கடைசி 1 hourல ஏன் வந்துட்டு அவங்க அப்பாவை வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணி அவங்க அப்பா கூட வந்துட்டு போய் அம்மாக்கே தெரியாம பாப்பாவை கொண்டு போய் எரிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ எங்க பாப்பாவுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். அதே மாதிரி இப்ப வந்துட்டு அவங்க அப்பா சைடு அவங்க அம்மாவை வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க அம்மா தன்னந்தனியா ஆளாக தான் நிற்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு நீதி வேணும். பாப்பாவை கடைசி நிமிட் கூட அம்மாட்ட காமிக்காம கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஒரு நீதி வேணும் எங்களுக்கு. ஸோ நீங்க இப்போ அவங்க அம்மாவை வந்துட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உடனடியாக போகிறோம் சார், பாப்பாவை எரிக்கக்கூடாது, இதுதான் பண்ணணும், புதைக்கணும்னு சொல்லி நாங்கள் உடனடியாக போகிறோம். ஏன்னா நாளைக்கு எங்களுக்கு ஃபர்தராக தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறோன்னு சொல்லி உடனடியாக போகிறோம். அதுக்குள்ளே பாப்பா வீட்டுக்கு கூட கொண்டு போகாமல் நேராக கொண்டு போய் எரிச்சிட்டாங்க சார். நாங்கள்லாம் இங்கே இருந்து போகிறப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்களாம் இங்கே வராதிங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். அங்கே ஊருக்காரங்க அவங்க அப்பா எல்லாருமே சொல்கிறாங்க சார், அங்கே இதுதான் சார் நடந்திருக்கு, நீங்கள் ஃபர்தராக வந்துட்டு எங்களுக்கு பாப்பா ஏன் நீ கையெழுத்து போடல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு சார். ஏன்னா எங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் இல்லாமல் நாங்கள் பாப்பாவை வந்து எடுக்க முடியாது சார். இமீடியட்டா நீதி வாங்கி தர முடியாது, அது ப்ராசஸ் இருக்கு சார். அந்த உத்தரவாதம் கூட இல்லாம நாங்க பாப்பாவை எடுக்க மாட்டோம்னு போராடிட்டு இருக்கப்ப அங்கிருந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் பாப்பாவை கொண்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார். நாளைக்கு எங்களுக்கு பாப்பாவோட உடல் தேவைப்பட்டுச்சுன்னா நாங்க நீதிக்காக போராடிட்டு இருக்கோம் சார். நாளைக்கு எங்க பாப்பா உடல் தேவைப்பட்டுச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியல சார். இதுதான் அரசு ஏமாத்திருச்சுன்னு நினைக்கல சார். அங்கிருந்தவங்க ப்ராப்பரா கைட் பண்ணிருக்கணும் சார். அந்த பிரச்சனையை மூடணும், ஸோ பெரிய பிரச்சனை ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அங்கிருந்த அரசு அதிகாரிகள்லாம் சேர்ந்து அவங்க அப்பாட்ட அதை இதையும் பேசி அவசரமா எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க சார். எனக்கு என்ன சார், அம்மாவோட கடைசி மினிட் அந்த பாப்பாவை பாக்குற கூட அம்மாவுக்கு உரிமை இல்லையா சார்? பேரிகார்ட்லாம் வச்சு தடுத்து அந்த பக்கம் விடவே இல்லை சார். போலீஸ் எல்லாம் நின்றுட்டாங்க சார். அவங்க அப்பா அந்த ஊருக்காரங்க 4-5 பேர் சேர்ந்து பாப்பாவை இமீடியட்டா கொண்டு போய் எரிச்சுட்டாங்க சார். நாங்கெல்லாம் ஒத்துக்கல சார், எங்க சைட்ல பாப்பாவை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டோம். அதனால என்ன பண்ணாங்க, அவங்க யாரு கன்வின்ஸா இருக்காங்களோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு பேசி கொண்டு போய் எரிச்சுட்டாங்க சார். வந்துட்டு எல்லாமே இங்க இருந்து பாப்பாவை கொண்டு போறதுக்குள்ள அவங்க அப்பாவோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு சார். அது எவ்வளவுன்னு சரியா தெரியல சார். 7 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். அவங்க அப்பா வந்துட்டு அதான் சார், அவங்க அப்பா என்ன சொல்றாரு, அவங்க அப்பா இந்த காசுக்காண்டி எதுவும் இப்படி பண்ணிட்டாரா அப்படின்னு நாங்க வந்துட்டு எங்களுக்கு நீதி கிடைக்கணும், அதுக்கு சிஎம் சார் உச்சபட்ச தண்டனை வாங்கி தரணுங்கிற போராடிட்டு இருக்க அந்த நேரத்துல அவங்க அப்பா அந்த ஹையர் அஃபீஷியல் கூட சேர்ந்து பேசி கொண்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார். காசுக்காண்டிதான் அவங்க அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் சார். இப்ப அவங்க அம்மாவே வேணான்னு சொல்லிட்டாங்க சார். தன்னந்தனியா அவன் நிக்கிறா சார். அதான் சார், எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. கடைசி மினிட்ல அம்மாவுக்கு கூட அந்த குழந்தைய பாக்குறதுக்கான ஒரு இது கிடைக்கல. இது வந்துட்டு கரெக்டா அது யாரு பண்ணிருக்கணும், அங்கிருந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணிருக்கணும். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா என்ன ஏதுன்னு எந்த ஒரு எதுவுமே எங்களுக்கு தெரியல சார். யாருமே எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லல சார். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இப்படி வந்திருக்கு, இது மாதிரிலாம் இப்படி ஆயிருக்குன்னு எதுவுமே எங்களுக்கு இப்போ வரைக்கும் யாருமே எதுவுமே இன்ஃபர்மேஷன் சொல்லல சார். இன்னைக்கு காலையில வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க, சிஎம் சார் பேசியிருக்காரு. ஸோ சிஎம் சார் அந்த அதிகபட்ச தண்டனை வாங்கி தரப்படும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் அவர் பேசியிருக்காரு சார். அது சொல்லியிருந்தாரு, நேத்தே சொல்லியிருந்தாரு எங்ககிட்ட சொல்லியிருந்தாரு அப்படின்னா அந்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி தரப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னா நாங்கள் ப்ராப்பரா பாப்பாவை எடுக்கணும்னு நினைக்கல சார். இனி ஃபர்தரா வரும்போது யாருமே இந்த மாதிரி ஒருதலைபட்சமா செயல்பட்டு இந்த மாதிரி நடந்துடக்கூடாது. ஏன்னா நாளைக்கு அந்த குழந்தை எங்களுக்கு ஏதாவது நீதி கேட்டு நாங்க போராடிட்டு இருக்கோம். அந்த பாப்பாவோட உடல் வேணும்னா நாங்க என்ன சார் பண்ணுவோம்? கொண்டு போய் எரிச்சிருக்கோம். சிஎம் சார் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க சார். நேத்து நான்
சிஎம் சார் அவங்க அம்மா கூட பேசினாங்க சார், இன்னைக்கு பேசினாங்க, அந்த குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வாங்கி தரப்படும், நீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட பேசினாங்க சார். நேத்து அந்த வார்த்தைக்காண்டி தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சார். ஆமாங்க சார், அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஒரே ஆள் தான் சார், அவங்க அப்பா சைட்லயும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அந்த பையனையும் ஒரு பையன் ஒரு பொண்ணு சார், அந்த பையனையும் வந்துட்டு எங்களுக்கே தெரியாம எங்க கூட இருந்த பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க சார் நேத்து. ஸோ எங்களுக்கு அக்கா சைட்ல ஏதாவது உதவி வேணும் சார். அதே மாதிரி சார் ஏதாவது வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தா பெட்டரா இருக்கும் சார். வேற எதுவுமே நாங்க உதவியே கேட்கல சார், ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி தரணும் சார். அவ்வளவுதான் சார். நிவாரண தொகை யாரோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் சார் எங்களுக்கு. ஆனா 7 லட்ச ரூபா ஒரு அமௌண்ட்டுக்கு இங்கிருந்து பாப்பாவை எடுத்துட்டு போறதுக்குள்ள கிரெடிட் ஆயிருக்கு சார். அது எல்லாமே அவங்க அப்பா சைட்ல தான் வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா அம்மாக்கு பாப்பாவை கொண்டு போய் எரிச்சது கூட தெரியாது சார். நாங்க இங்க எல்லாம் இருந்து போறதுக்குள்ள இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. கடைசி மினிட்ல அம்மா பார்க்கல சார் பாப்பாவை. 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advtv@dttv.in.